இப்போ எதுக்கு கூடியிருக்கோம் நமக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் நிறைய பாவம் பெருகிட்டு இருக்கு. அந்த பாவத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மனதிற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வந்து ஆண்டவரை தேட நம்ம வந்து சர்ச்சைக்கு வந்திருக்கோம். ஆனால் நிறைய பேர் வந்து எல்லாம் வெளியே உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஆண்டவரை தேட வந்திருக்கோம். நம்ம வந்து எல்லா மக்களும் வந்து மனமாற நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்காக முதலாவது நம்ம திருச்சபையில் ஒருத்தர் வந்து ஜெபிக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நல்லா படிச்சோம் சரியா? ஒழுங்கா படி. ஓகே ஓகே, நல்லா படிச்சுக்கலாம். அப்பதான் நிறைய மார்க் வாங்க முடியும். இதெல்லாம் நல்லா படிச்சியா? கண்டிப்பா வரும். இதெல்லாம் நான் படிச்சிட்டேன். நீ இதெல்லாம் படிச்சியா? எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு, எல்லாம் கிளாஸ்க்கு போங்க. ஐயோ வா வா வா. பயமா இருக்கா? டேய் மாட்டிக்க போறோம். மாட்டி போமா? என்னடா பாத்துலடா காமெடி டான்ஸ். மாட்டிக்க போறோம். நீ சீக்கிரம் எழுது. மாட்டிக்க போறோம். மிஸ் டேய் இங்கடா பாத்து எழுதிக்கோ. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏய் இவ்வளவுதானே நான் எழுதிருக்கேன். இதுக்கு மேல நான் எழுதணும்டா. என்ன எல்லாம் எழுதிட்டீங்களா கரெக்ட்டா? நான் நல்லபடியா இருக்கேன். நான் கண்டிப்பா நீங்க பாஸ் ஆகிறீங்க. பாஸ் ஆயிட்டோம்ல. முடியும் வரையும் போறாங்க. இவனுக்கு கேட்கல நம்மளும் சேரணும். டேய் இந்த கேங்ல என்னையும் சேர்த்துக்காங்கடா. அப்ப எவ்வளோ சீன்ஸ் கொடுக்குறியா? அப்ப கேம்ப்ல சேர்த்துக்கிறோம். எனக்கு சண்டை போடலாம் தெரியாதுடா. வாடா. ஓகே, நீ என்னையே அடிச்சிட்டா போவா. இன்னையிலேருந்து நீயும் கேங் வச்சுருவா. ஏய் நீ என் கேங்க்ல சேர்ந்துருக்கல, அதனால நம்ம கம்பெனிக்கு போறாங்க. நீ காசு பே பண்ணுறியா? என்கிட்ட 300 ரூபாய் இருக்கு. நான் எனக்கு காசு போட்டுருவேன். இல்லை எல்லாரும் சேர்த்துனா? ஏய் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லடா இப்போ. ஏய் என் அம்மா பாக்கெட்லேருந்து எடுத்துடா. பர்ஸ்லேருந்து எடுத்துடுவா. ஏய் அம்மா பாக்கெட் பர்ஸ்ல எல்லாத்தையும் போய் இப்போ எடுத்துட்டு வாடா. சரிடா நான் பண்ணுறேன். அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா கிச்சனில் தான் இருக்காங்க. காசு இங்கே தான் இது கிட்டா. டேய் காசுலாம் எடுத்துன்னு வந்துட்டேன்டா. 1600 ரூபாய் எடுத்துன்னு வந்திருக்கேன்டா. எல்லாரும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, நம்ம இப்போ படத்துக்கு போகலாம். ஏய் ஸ்கூலுக்கு போகணும். அது வாடா கட்டச்சு போகலாவா? ஏய் ஸ்கூலுக்கு ஆடா போகலாம். பார்த்துக்கலாம். எதுக்கு போகலாம்? அப்படியே அந்த ரைட் உண்மையா? இவன்டா மேம் காசு வாங்கி கொடுத்தா. காசு எப்படி உனக்கு எப்படி வந்துச்சு? எங்க போயிட்டு வந்தீங்க எல்லாம்? இவங்க தான் நான் படத்துக்கு காசு போட சொன்னாங்க. படத்துக்கு அவங்க காசு போட சொன்னாங்களா? ஆமா. நீ வா எச்எம் ரூம் பண்ண பார்ப்போம். மேம் மதர் ஃபோன் பண்ணுறேன். சொல்லுங்க மேடம். உங்க பையன் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு எங்கேயும் போயிட்டு வரான். என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டானே. அவர் ரொம்ப நல்லவனாச்சே. உங்க பையன் தான் தேட்டர் போயிட்டு வரான். காசு உங்ககிட்ட தான் எடுத்துருக்கான். அப்படிங்களா மேடம்? ஸ்கூல் ஆண்ட வாங்க நீங்க. சரி இதோ வரேன் மேடம். ஃபோட்டோ எடுக்கலாமா?
என்னையும் உங்க கேன்ல சேர்த்துக்கிறீங்களா ப்ளீஸ்? இரு ஆடு தானா தலையை கொடுக்குது, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி? இது கொஞ்சம் வச்சுக்கிறியா? நம்ம ஸ்கூல்ல போயிட்டு சாப்பிடலாம். சரி ஓகே, நான் வச்சு பத்திரமா வச்சுக்கோ. ஓகே. சரி, எல்லாரும் உங்க பேக் எப்படி கொடுங்க, உங்க பேக்லாம் செக் பண்ணணும். எதுக்கு இப்போ திடீர்னு பேக் செக்கிங்? நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இது ஒண்ணுமே இல்லை. இதுலயும் ஒண்ணுமே இல்லை. அது இவங்க நம்ம பாட்டிக்கு போடணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஓடி இருக்கா? இல்ல இது எந்த எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது உன் பேக்ல எப்படி வந்திருக்கும்? இல்ல இது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. இது நான் நம்ப மாட்டேன். என்னது இது? உண்மையா சொல்லு ஒழுங்கா. இது எனக்கு தெரியாது. இது எனக்கு கிடையாது. இது என்னது இது? எனக்கு தெரியாது. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. உங்க பேரண்ட் ஃபோன் பண்றது எதுவும் மாட்டேன். ஹலோ ஹலோ, கிறிஸ்டினா பேரண்டா? சொல்லுங்க. உங்க பொண்ணோட பேக்ல ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணா என்ன? நீங்க நல்லா பார்த்தீங்களா? அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டாளே. உங்க பொண்ணோட பேக்ல தான் நான் எடுத்தேன். இல்லைங்க, நீங்க கரெக்டாக பாருங்க. அப்படி பண்ணேன்னா வாங்க, உங்களுக்கு ப்ரூஃபோட நான் காட்டுறேன். என்கிட்ட தான் இருக்கும். சரி ஓகே, நான் வரேன். நீ அப்படிலாம் பண்ணியா? அப்படிலாம் பண்ணியாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்க, அதனால காசு தெரியாமல் எடுத்துட்டேன். ரைட் பேரண்ட் உள்ள வாங்க. உங்க பையன் என்ன கேட்டீங்களா? ஸ்கூல் கட்டடிச்சுட்டு தேட்டர் போயிட்டு வரோம். என் பையன் அப்படிலாம் போக மாட்டானே. உங்க பையன் தான் போயிட்டு வந்த, வரும்போது நான் தான் பார்த்தனே. அபிஷேக்ன்ட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கூட சேர்ந்தாலே என் பையன் இப்படி தான் ஆகுறான். அவன் கூட போயிட்டு வந்தாங்க. உங்க பையன் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போயிட்டு வந்தான். அதோட 2 வீக்ஸ் அவனை சஸ்பெண்ட் பண்ற ஸ்கூல் போயிட்டான். சரி, நான் ரைட் இப்பெல்லாம் பண்ணுறேன். கொஞ்சம் கூட உனக்கு இன்ஃபர்மேஷனே புரிய மாட்டேங்குது. அனவிதா, உங்க பொண்ணோட பேக்ல இருந்து எடுத்த ட்ரக்ஸ் நீங்க நம்பவே இல்லைல்ல, பாருங்க. இல்லை, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். நீங்க பண்ணியா? இல்லை பண்ண, அப்படி பண்ணலாமா? அப்ப நான் இது யார் பேக்ல இருந்து எடுத்தேன்? அது எப்படி உன் பேக்ல வந்தது? அது என் ஃப்ரெண்ட்ஸ் தான்மா கொடுத்தாங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைம்மா. அது எப்படி அவங்க நம்புவாங்க? அது உன் பேக்ல தானே இருந்தது. வா வீட்டுக்கு போலாம். போ. உங்க பொண்ணை 2 நாள் ஸ்கூல் சஸ்பெண்ட் பண்றேன். மணிக்கு சிஎஸ்ஐ கிருஷ்ணாவது ஆலயத்தில் இது சில்ட்ரன்ஸ் சென்டரில் நடைபெறுகிறது. எல்லாரும் அன்புடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு முடிக்கிறது. அது லெட்டரிங் ஏய், என்னடா நீங்களாம் வந்திருக்கீங்க வீட்டாண்ட? ரைட், யார் வந்திருக்கா வீட்டுக்கிட்ட? இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. அன்னைக்கு நீ இவனா தானே நீ திட்டு வாங்கினேன். ஆமாம். ஆண்டி இல்லை ஆண்டி, ஒரு மணிக்கு கேட்கணும். நீ வீட்டாண்டெல்லாம் வராதப்பா. என் பையன் சர்ச்சுக்கு போக போறாப்பா இப்போ. ஓகே ஆண்டி. நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து போகலாம். ஓகேடா. கிறிஸ்டினா, இந்த மாதிரி சர்ச்சில் ப்ரேயர் சொல்றாங்கப்பா. அம்மா நாங்கெல்லாம் வரலம்மா. போமா, அங்கெல்லாம் யாருமா வருவா? இந்த மாதிரி சர்ச் போகாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிக்கிறவா. போலாம். நான் போமா, நான் வரலம்மா. வா போலாம். அம்மா நீ போமா, நான் வந்துடுறேன் ஒரு நிமிஷத்துல. சீக்கிரம் வா. வாங்க, நம்ம அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். எங்க அம்மா கூப்பிடுறாங்க. எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செய்து போயிரு. நான் வேற இன்ஸ்டால போஸ்ட் பண்ணணும். நீ இல்லடி, நான் வரலடி. வாங்கடி போயிட்டு வரலாம். சும்மா தானே, அங்கே போய் ஒன்றும் பண்ண போகல. சும்மா போயிட்டு வரலாம். வாங்கடி. சரி வாங்க, சும்மா தானே கூப்பிடுறோம், போலாம். ஆமாடி, மிச்சம் தருவாங்க. மாமா போய் சாப்பிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தெரியுமா, தெரியல. இந்த உலகத்துல நிறைய பாவம் பெருகிட்டு இருக்கு. ஆனா நம்ம இப்போ வந்து சர்ச்சுக்கு வந்து இயேசுவை தேடு. நீங்க வந்து லூக்கா 15 அதிகாரத்துல
வெளிக்காசுக்கு உயிரும் இல்லை உணர்வும் இல்லை. அந்த வெளிக்காசுக்கு உயிரும் இருந்தா உணர்வும் இல்லை. அதுவே தன் எஜமான் கிட்ட தான் போயிடும். ஆனா அது போகல. மூன்றாவது உண்மை முன்னாடியே சொன்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஊமை வந்து மனம் திருந்திய மைந்தன். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மனம் திருந்திய மைந்தன் கதையில அவன் என்ன பாவம் செஞ்சு நிறைய பாவம் செஞ்சு தன் ஆசையெல்லாம் வித்துட்டு அந்த பன்றியோட நகல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தான். ஆனா அவன் வந்து மனம் திரும்பினான். அவன் வந்து தன் செஞ்ச பாவத்தெல்லாம் உணர்ந்து தன் தகப்பனிடம் வந்தான். அதனாலதான் அவனுக்கு உயிர் இருக்கு உணர்வு இருக்கு. மனுஷனாக நம்மளுக்கும் உயிர் இருக்கு உணர்வும் கர்த்தர் கொடுத்துருக்காரு. அதே போல நாமும் வந்து நம்மளுடைய பாவத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இயேசுவை பத்தி இந்த கடைசி காலங்களில் நம்ம வந்து அறிவிக்கணும். நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்தெல்லாம் அவருக்கு ஒப்பு கிடைச்சு